இன்றைய தினம் மியன்மார் நாட்டிலிருந்து வந்த மக்களுக்கு நடந்தது என்ன? இதுவரை மியன்மார் நாட்டிலிருந்து வந்த மக்களுக்கு என்னென்ன எல்லாம் இலங்கையில் நடந்திருக்கின்றது? எந்தெந்த ஆண்டுகளில் இலங்கையில் மியன்மாரிலிருந்து படகுகளில் மக்கள் வந்திருக்கின்றார்கள்? முழு பின்னணிகளையும் ஆராய போகின்றோம். விது.யூடியூப் சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இந்த மியன்மார் நாடு பர்மா ஆண்டு ஆரம்ப காலங்கள்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய எல்லை நாடுகளாக இந்தியா, பங்களாதேஷ், தாய்லாந்து மற்றும் லாவோஸ் போன்ற நாடுகள் இதனுடைய எல்லைகள். பருமிய மொழி என்றொரு மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் முக்கியமாக ஒரு 5-6 மொழிகளை பேசுகின்ற மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். இந்த மியன்மாரில பௌத்த மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க அங்குள்ள மக்கள். எனவே இந்த மியன்மார் நாட்டிலிருந்து தான் இப்படியாக மக்கள் பல நாடுகளுக்கு படகுகளிலே ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். 19ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு இன்று காலையிலிருந்து தற்சமயம் வரை ஒரு செய்தி பரவலாக பரவுகின்றது. சமூக வலைத்தளங்களிலே அதிகம் பரப்பப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தி, மியன்மாரிலிருந்து படகு ஒன்று கரையொதுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்னளவாக இந்த செய்தி 12 மணி நண்பர்கள் 12 மணிக்கு இந்த செய்தியாக வெளிவருகின்றது. குறிப்பாக இலங்கை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற முள்ளிவாய்க்கால் என்கின்ற ஒரு கிராமம், இறுதி யுத்தம் நடந்த இடம். அந்த கிராமம் எல்லோருக்குமே தெரியும். முள்ளிவாய்க்கால் என்று சொல்லி இந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தால் பல விஷயங்களை இந்த கிராமத்திலே இருக்கிற பல வழிகளை நீங்கள் படிக்கலாம். அந்த கிராமத்திலே இருக்கிற மீனவர்கள் குறிப்பாக கடற்தொழிலுக்கு அதிகாலையிலே செல்லுவார்கள். இந்த கடற்தொழிலுக்கு அதிகாலை செல்லுகின்ற நேரத்தில் இந்த குறித்த படகை மீனவர்கள் கண்டுபிடித்ததாக கூறுகின்றார்கள். அதுக்கு பிறகு அந்த மீனவர்கள் படகு கிட்ட செல்லுகின்ற பொழுது உள்ளே பல மக்கள் அங்கே இருந்திருக்கின்றார்கள். படகின் உள்ளே சிறுவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என பல பேர் அதுக்குள்ளே இருந்திருக்கின்றார்கள். உடனே அந்த மீனவர்கள் கரைக்கு தகவல் அனுப்புகின்றார்கள். இப்படி அந்த படகு மெதுவாக அப்படியே முள்ளிவாய்க்காலிலே இருக்கின்ற அந்த கடற்கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளி அந்த படகு அப்படியே நிற்கின்றது. அங்குள்ள மக்கள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தகவல் அனுப்புகின்றார்கள், போலீசாருக்கு தகவல் அனுப்புகின்றார்கள், இராணுவத்தினருக்கு தகவல் அனுப்புகின்றார்கள், பலதரப்பட்ட சமூக அமைப்புகளுக்கு தகவல் அனுப்பி முதல் கட்டமாக அங்கே இருக்கிற அந்த முள்ளிவாய்க்கால் மக்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், அந்த படகிலே இருக்கிற மக்களுக்கு முதல் கட்ட உதவிகளை செய்கின்றார்கள். உணவுகள் கொடுக்கின்றார்கள், நீர் கொண்டு போய் கொடுக்கின்றார்கள். உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விடயம். இந்த படகு மியன்மாரில் இருந்து வந்ததாக சொல்கின்றார்கள். 103 பேர் அந்த படகிலே இருந்திருக்கின்றார்கள். சிறுவர்கள் இருந்திருக்கின்றார்கள், கர்ப்பிணி பெண்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்னும் சரியான உறுதியான தகவல் இன்னும் வெளிவரவில்லை. அதிகாலையிலே கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 12 மணிக்கு தகவல் முழுவதுமாக பரவுகின்றது. மக்கள் அங்கே ஏராளமாக குவிகின்றார்கள். உதவிகளை அங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இராணுவத்தினர் வருகின்றார்கள், கடற்படையினர் வருகின்றார்கள். இப்படி பலதரப்பட்ட ஆட்கள் வந்தும் அந்த மக்களை ஏன் கரைக்கு கொண்டு வர முடியவில்லை? இது ஒரு கேள்வி. 12 மணியிலிருந்து அன்னளவாக ஒரு மாலை நேரம் வரை அந்த படகு கடலிலே தான் நிற்கின்றது. உதவிகள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த உதவி செய்துட்டு வந்தவர்களிடம் பல பேர் கேட்ட பொழுது அவர்கள் கூறிய தகவல் என்று சொன்னால், அங்கே அந்த படகிலே இருக்கின்ற மக்கள் மயக்க நிலையிலே இருக்கின்றார்கள். சில பேர் கதைக்க முடியவில்லை, கதைக்கின்ற மொழி தெரியவில்லை. இப்படி பல காரணங்களை கூறியிருக்கின்றார்கள். அதற்கு பிறகும் தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மியன்மாரில் இருந்து வந்த மக்களுக்கு என்ன இடம்பெற்றது? உடனடியாக இந்த படகிலே வந்த மக்கள் திருப்ப கொண்டு செல்லப்படுகின்றார்கள். உதவிகள் எல்லாம் பண்ணினார்கள் தானே, உதவிகள் எல்லாம் இப்ப முள்ளிவாய்க்கால் மக்கள் உதவி செய்தார்கள், இராணுவத்தினர் பிறகு உதவி செய்கின்றார்கள். அதுக்கு பிறகு பல தரப்பட்டவர்கள் இந்த படகிலே இருக்கின்றவர்கள் உதவி செய்து கீழே, அதாவது கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் படகு நிற்கின்றதாம். இன்னும் கீழே இறக்கவில்லை, கொண்டு கீழே மக்களை இறக்கவில்லை. அந்த படகிலே இருக்கின்ற மக்களை இறக்க சொன்னால் நாங்கள் இறக்கி உதவி செய்வோம் என்று சொல்லி அங்கு வந்த அந்த மக்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இறக்க முடியவில்லை. இப்பொழுது அந்த படகு, அந்த 103 பேரும் இராணுவத்தினருடைய படகிலே கட்டி இழுக்கப்பட்டு குறிப்பாக திருகோணமலை துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதுதான் தகவல். இப்பொழுது முக்கியமான விடயத்துக்கு வருவோம். 1948ஆம் ஆண்டின் 20ஆம் இலக்க இலங்கை குடிவரவு குடியகல்வு சட்டத்துக்கமைய இலங்கை அரசாங்கத்திற்கு வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வரும் எந்த ஒரு நபருக்கும் நிலையான குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது. இப்படி ஒரு சட்டம் ஒன்று இருக்கின்றது. எனவே இந்த சட்டத்தை பயன்படுத்தி
இதுவரை காலத்துல கூட இலங்கையில எந்த ஒரு வெளிநாட்டவர்களுக்கும் அந்த குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது. குறிப்பாக இலங்கையிலே ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நபர் ஒரு வெளிநாட்டு பெண்ணை திருமணம் முடிக்கிறார் என்று சொன்னால் கூட அந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு இலங்கையினுடைய குடியுரிமை கிடைக்காது. எனவே இப்படி ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. அதன் காரணமாக அந்த மக்களை முள்ளிவாய்க்கால் அந்த கடற்கரைக்கு கொண்டு வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இடம்பெறப் போகின்றது. இப்படி எந்தெந்த ஆண்டுகளில் மியன்மாரிலிருந்து வந்திருக்கின்றார்கள், அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன இடம்பெற்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். இலங்கைக்கு மியன்மாரில் இருந்து முதலாவதாக அந்த மக்கள் வந்தது, படகிலே மக்கள் வந்தது எத்தனையாம் ஆண்டு சொல்லி பார்த்தால் 2008ஆம் ஆண்டு பங்குனி மாதம் வந்திருந்தார்கள். 55 மக்கள் அந்த படகிலே வந்திருந்த படகிலே 2008ஆம் ஆண்டு இருந்திருக்கின்றார்கள். இதன் பிறகு அந்த 2008ஆம் ஆண்டு வந்த மக்களுக்கு என்ன இடம்பெற்றது என்று சொன்னால் 2012ஆம் ஆண்டு அவர்கள் மீள அவர்களது சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு சோகமான ஒரு விடயம். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அவர்கள் இலங்கையிலே இருந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு 2013ஆம் ஆண்டு மாசி மாதம் இதே போல 2வது முறையாக மியன்மார் நாட்டில் இருந்து வருகின்றார்கள். இந்த முறை மொத்தம் 101 பேர் அந்த படகிலே இருந்திருக்கின்றார்கள். கடலிலே இதே போல வந்திருக்கிறார்கள். இப்ப தற்சமயம் நான் ஆரம்பத்திலே கூறுகின்றேன், அதே போல 2013ஆம் ஆண்டு 101 பேர் அந்த படகிலே இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்று சொல்லி பார்க்கலாம். இவர்கள் 2015ஆம் ஆண்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கையிலே 2 வருடம் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் இவர்களும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் 2015ஆம் ஆண்டு இந்த முறை முக்கியமான ஒரு விடயத்தை ஐக்கிய நாடுகள் சபை இந்த மக்களுக்கு செய்தது. அகதிகள் அந்தஸ்தை வழங்கி அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலே இருக்கின்ற அகதிகள் முகாம்களுக்கு 2015ஆம் ஆண்டு அந்த மியன்மாரில் இருந்து வந்த மக்களை 101 பேரையும் அங்கே அனுப்புகின்றார்கள். இந்த ஒரு விடயம் 2015ஆம் ஆண்டு இடம்பெறுகிறது. இப்படி ஒவ்வொரு ஆண்டிலேயும் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தாலும் இலங்கையிலே மியன்மார் மக்கள் வசிக்கின்றார்கள் என்று சொன்னால் இதற்கு பதில் ஆம், வசிக்கின்றார்கள். அன்னளவாக 35 பேர் வசிப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் என்ன கவலையான விடயம் என்று சொன்னால் இலங்கையில் அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை என்பது இல்லை. நான் குறிப்பிட்ட 35 பேரில் 7 பெண்கள், 7 ஆண்கள், சிறுவர்கள் உட்பட மற்றும் ஏனையவர்கள் சட்டவிரோதமாகவும் வந்திருக்கின்றார்களாம். இவர்களோட சேர்த்துத்தான் அந்த 35 பேர் மியன்மார் நாட்டு மக்கள் இலங்கையிலே வாழ்வதாக ஒரு தரவு ஒன்று கூறுகின்றது. 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டில்தான் இப்படி மியன்மார் நாட்டிலிருந்து படகுகளில் மக்கள் வந்திருக்கின்றார்கள், குறிப்பாக இலங்கைக்கு. எனவே மக்களே, இலங்கைக்கு வந்திருக்கின்ற இந்த மியன்மார் நாட்டு படகில் இருக்கிற மக்களுக்கு என்ன ஆக போகுதுன்றது எனக்கு தெரியாது. நான் என்னுடைய யூகம் என்னவென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை இதிலே தலையிட்டு அவர்களுக்கு உரிய முறையிலே முதலுதவிகள் வழங்கக்கூடும். அதன் பிறகு வந்தவர்கள் ஏன் வந்தார்கள், எதற்கு வந்தார்கள், ஏன் இலங்கைக்கு அருகிலே வந்தார்கள், காலநிலையால் வந்தார்களா, கடல் கொந்தளிப்பிலே தவறி வந்தார்களா, இவர்கள் எங்கே செல்கின்றார்கள், அந்த படகிலே இருப்பவர்கள் ஜார் ஜார், பெண்கள் எத்தனை, ஆண்கள் எத்தனை என்று சொல்லி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியவில்லை. இப்பொழுது திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இனி உரிய தரவுகள் எடுக்கப்பட்டு இவர்களும் அகதி அந்தஸ்து கொடுக்கப்பட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்களா இல்லையா என்றது யாருக்கும் தெரியாது. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது. சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. பல காணொலிகள் வர காத்திருக்கிறது. நன்றி உறவுகளே.